சனி வக்ரத்தில் இருக்கும் பொழுது சனி திரும்பவும் கெட்டு போகிறதா தான் அது ஒரு அர்த்தம். தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி போகும் பட்சத்தில் வலுவை இழக்கக்கூடிய சனியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வேலை தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த பீரியடில் வரும். அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க, ஆனால் தனக்கான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பட் இந்த வக்ர சனியில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலமும் தெய்வ அனுகிரகமும் மிதுன ராசிக்கு இந்த பீரியடில் 100% கிடைக்கும். அதில் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பல சிக்கல்கள் சரியாகும். மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணுவார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறதுனால ஏற்கனவே சொல்லுவோம் 10ல் ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாலக்கூடிய யோகம் கிடைக்கும். அல்லது அரசு துறை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க, அல்லது அரசு துறை ஓரியன்டாக பொறுப்பு பதவி புகழ் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரத்தில் இருக்கும் பொழுது சனி திரும்பவும் கெட்டு போகிறதா தான் அது ஒரு அர்த்தம். தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி போகும் பட்சத்தில் வலுவை இழக்கக்கூடிய சனியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வேலை தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த பீரியடில் வரும். அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது, ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்க போகுது, ஒரு நல்ல புகழ் அவர்களை அலங்கரிக்க போகுது. சார் வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ர சனி பீரியடில் வேலை கிடைக்கும். சார் ஒரு அரசியலில் இருக்கேன் சார், ஒரு பொறுப்பு வேணும்னு எதிர்பார்க்குறேன்னா ஒரு நல்ல பொறுப்பு, புகழோடு கூடிய பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சார் வேலையில் இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா கண்டிப்பாக நல்ல ப்ரமோஷன்ஸ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டு. சார் ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்க்குறேன், வெளிநாடுகளில் வேலை செய்கிறேன், வேறு நாட்டுக்கு மாற்றணும்னு விருப்பப்படுறேன்னா கண்டிப்பாக அந்த சூழல் எல்லாமே மாறும். சார் உள்ளூரில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், தொழிலில் சில சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த வக்ர சனி அவர்களுக்கு கொடுக்கும். அதில் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் தேவையில்லாத பண்ண வீண் விரய செலவுகளை சுபவிரயமாக மாற்றுவார்கள். நேற்றுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது, 5ம் பத்தாது, 50ம் பத்தாது, 5 லட்சம் வந்தாலும் பத்தாது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்தாலும் தனக்காக செலவு பண்ணிக்க மாட்டாங்க மிதுன ராசி. இருக்கிறவங்களுக்கு 10 பேத்துக்கு செலவு பண்ணிவிட்டு என் தேவைக்கு ஒரு ஜாக்கெட் வாங்குறது கூட எனக்கு காசு இல்லைங்க, ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு காசு இல்லைங்க, எனக்கு ஒரு வண்டி வாங்கிறது கூட பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் மிதுன ராசிக்காரர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து புலம்புவாங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க, ஆனால் தனக்கான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பட் இந்த வக்ர சனியில் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. அவங்க செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி அவங்க லைஃப்பை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எங்கேருந்து பணம் வருது, எந்த பணத்தை எப்படி பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்குரிய ஒரு திட்டமிடுதலை தொடங்குவதற்குரிய காலமாக இந்த பீரியட் அவங்களுக்கு அமையப்போகுது. நிறைய மிதுனராசிக்காரர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நனவாகும். பல பேர் பல கோவிலுக்கு போகணும், பல நாடுகளுக்கு சுற்றி பார்க்கணும்னு விருப்பப்படுறேன், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் அவங்களுக்கு விசா கிடச்சிரும், பாஸ்போர்ட் கிடச்சிரும். வெளிநாட்டிலேருந்து பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா சரியாகும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலமும் தெய்வ அனுகிரகமும் மிதுன ராசிக்கு இந்த பீரியடில் 100% கிடைக்கும். அதில் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பல சிக்கல்கள் சரியாகும். சார் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை சார், சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரு பற்று இல்லாத லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் சார், கிட்டத்தட்ட இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை சார், ஒரு 6-7 வருஷமாக இப்படி தான் என் வாழ்க்கை போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்கெல்லாம் வரக்கூடிய 5 மாதத்தில் நிச்சயமாக கடவுள் ஒரு நல்ல ஸ்பார்க்கு கொடுத்து அவங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை செய்ய காத்திருக்கார். அதில் முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் வரும், பண விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், எதிர்பாராத பண வரவு இவங்களுக்கு 100% ஆண்டவன் ஏற்படுத்துவார். ரொம்ப குறிப்பாக வேலை தொழில் முன்னாடி நான் சொன்னேன், அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் சரியாகும். ரொம்ப நாளாக கடகால் போடணும்னு நினைக்கிறேன், எங்களால் பண்ண முடியலன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஒரு 5 மாத காலத்தில் வீடு கட்டுறதுக்குரிய இனிஷியேட் எடுப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க, வாடகை வீடே சரியாக அமையலைன்னா மனசு பிடிச்ச வீடு அமையும். ஏற்கனவே வீடு ஆரம்பித்து பெண்டிங்லேயே நிற்குது சார், காசு இருந்துச்சுன்னா ஆள் வர மாட்டாங்க, ஆள் வந்தால் பணம் இல்லை, எல்லாம் இருந்துச்சுன்னா மழை கெடுத்துருது அப்படின்னு நினச்சி புலம்புனவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம், வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு. ஏற்கனவே பழைய வீடு இருந்துச்சுன்னா அதை ரெனோவேட் பண்ணி புதுசாக குடி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மிதுன ராசி. தொழிலில் தொடங்கணும்னு நினச்சி இந்த 3 வருஷமாக சேர்த்து வைப்பாங்க, காசு வேறு எதுக்காக செலவு பண்ணிடுவாங்க, அல்லது ஸ்டார்ட் அப் இனிஷியேட் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க அதை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அந்த சிக்கல் மாறும். தொழில் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் உண்டு. அதே மாதிரி
ரொம்ப நாளாக ஒரு சைக்கிள் வாங்குவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு பைக் வாங்கணும். இந்த பீரியடில் இந்த 5 மாதத்தில் கடவுள் புண்ணியத்தில் அமையறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதெல்லாம் இவங்க முயற்சி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். பல ஓகே. மிதுன ராசிக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை சார், குழப்பமாக இருக்குது, ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும், ஓடுறோம் ஓடியாரோம் எல்லாம் இருந்து கூட வெறுமையாக போகுது வாழ்க்கை, எதுக்கு வாழறோம் அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த சனியோட வக்ரம் என்பது வீட்டில் நிம்மதியும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கடவுள் அருளோடு தரும். சுபகாரியங்களும் மங்கள நிகழ்வுகளும் வீட்டில் நடக்கும். ஒரு காது ஓகே. குத்துறதோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதோ, பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பிள்ளையாய் சடங்கு நடத்துறதோ, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை கடவுள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அடுத்த 5 மாசத்துல கொடுப்பார். சூப்பர். அதற்கு அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கூடி வரும் இந்த பீரியடில். ஓகே. நிறைய காதலர்கள் பிரச்சனை, பிரிவு, கருத்து வேறுபாட்டோடு கடந்த ஒரு வருஷமாகவே வாழ்ந்திருப்பாங்க. சார் நான் நேசிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கல, அல்லது எனக்கு பிரியமானவங்க என்னை நம்பலை, அல்லது நான் யாரை நம்பி போனோனோ அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் மிதுன ராசிக்கு கடந்த காலத்தில் நிறைய வழிகள் இருக்கும். வெளியிலே அவங்க பகிர்ந்துக்கலாம் கூட மனசளவில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி செய்யாத தப்புக்கும் நிறைய தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. தப்பு ஓகே. பண்ணும்போது தண்டனை கிடைக்கலைங்க, நான் விதியேன்னு ஒதுங்கி போனேன், அன்னைக்கு என் மேலே தேவையில்லாத சொல், பழி, குற்றம், விமர்சனங்களை வச்சாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க. பட் அந்த கவலைகள் கடவுள் அருளோடு மாறும் இந்த பீரியடில். மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரும் இந்த பீரியடில். அதே மாதிரி ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி சண்டை சச்சரவோடு பிரிஞ்சு வாழ்ந்தால் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. காதலர்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்தவங்கெல்லாம் கருத்து ஒற்றுமையோடு இனிமேல் கடவுள் புண்ணியத்தில் வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, அஃபேரில் பிரச்சனை வந்துச்சு, அல்லது ஒரு இடத்துல போய் அசிங்கப்பட்டு ஏமாந்துட்டேன், அல்லது ஒருத்தவங்க என்னை நம்பி ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த வழிகள் எல்லாம் மாறுபடும். யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களே உங்களிடத்தில் நெருங்கி வந்து பேசக்கூடிய வாய்ப்பும் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சனி வக்ரத்தில் வர்றதுனால கொடுக்கல் வாங்கல் சிக்கல் பிரச்சனைகள் சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதக பலன்களை பெற்றுத்தரும். டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சரியாகும். கிரெடிட் கார்டு லோன்ஸு அல்லது பேங்க்கில் ஏதாவது டெஃப்ட் அந்த லோன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சார்ந்த உறவுகளோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் மாறும். அப்பா வழியில் ஒரு சொத்து வரணும், ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குன்னா இந்த வக்கர பீரியடில் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த சனி வக்கர பெயர்ச்சி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக அழகாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஆக அழகாக தன்னை தானே செதுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த சனி வக்ரம் இருக்க போது போல். நான் அவ்வளவு நற்பலன்களையுமே வந்து மிதுன ராசிக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நற்பலன்களையும் கொடுக்குற சனி பகவான் சும்மா விட மாட்டார்ல, ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்கணும்ல. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுனம் எப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நடித்தா போதும் உயிரை கொடுத்துருவாங்க. பாசமாக இருக்க வேணாம்ப்பா, நீ நடி போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ரொம்ப சமயோசிதமாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிப்பாங்க, ஆனால் ரொம்ப ஏமாந்துருவாங்க. மிதுனத்தோட பலவீனமே அதுதான். தப்பான நபர்கள்ட்ட போய் ஏமாந்துருவாங்க, சரியான நபர்களை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. எப்போவுமே லைஃப்பில் அதை பார்க்குறவங்க நிறைய கமெண்ட்லேயே சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில். நம்பி ஏமாறக்கூடிய ராசின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ 3ல் கேது இருக்கிறதுனால 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அக்கா தங்கச்சிக்குள்ளே, அக்கா தம்பிக்குள்ளெல்லாம் பிரச்சனை வரும். இதில் மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி அப்பா இருந்தால் அப்பாவோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கிறதுக்குரிய பக்குவத்தை உருவாக்கிக்கணும். இந்த பீரியடில் அப்பாவோட தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து முரண்கள், மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கடவுள் அருளோடு நல்ல மாற்றம் இவர்களுக்கு 100% உண்டு. சூப்பர். கடவுள் அருள் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கட்டும். இப்போ மிதுன ராசி என்பவர்கள் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் ஓகேவாக இருக்கும் அவங்க லைஃப்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுடைய கோவில தான் இருந்துச்சுன்னா பக்கத்தில் திங்கக்கிழமை சோமவார வழிபாடுகளை போய் செய்கிறது ரொம்ப நல்லது. தன்னால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் கடவுளுக்கு ஏதோ ஒரு புடி வில்வத்தை கொண்டு போய் கொடுத்து கூட அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி முடியாட்டி ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சு கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது இந்த 10ஆம் இடத்து சனியினுடைய வக்ரத்தினுடைய பலன்களை மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய பலன்களாக கடவுள் கொடுப்பார். 3லிருந்து பல்வேறு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கத்தையும் அந்த சோமவார விரதத்தினுடைய பலன் அவங்களுக்கு 100 மடங்கு வெற்றியை தரும். ஸோ அந்த ஒரு எளிமையான வழிபாடு செஞ்சாலே போதும், தடைகளை தகர்த்தெறிஞ்சிடலாம். சூப்பர். தன்னைத்தானே வந்து செதுக்கி ஒரு சிற்பமாக வரட்டும் இந்த 139 நாட்களில் மிதுன ராசி என்பவர்கள். ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை வந்து மிதுன ராசி என்பவர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
நன்றி.